சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்திருக்கோம் காய்ஸ். மறுபடியும் மீண்டும் மீண்டுமாவா அப்படின்னு தான் கேளுங்க, என் ஒய்ஃப்ட்ட கேளுங்க, எங்கள் அம்மாட்ட கேளுங்க. ஆனால் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருக்குங்க. எப்போ வந்தாலும் கூட்டம் சும்மா கச்சன்னு கூட்டம் அள்ளுதுங்க. அதுவும் மெயினாக இந்த சாரீ செக்ஷனில் தான் அள்ளுது. அவ்வளோ கலெக்ஷன் அஃபோர்டபுள் ப்ரைஸில். சாரி இருக்குன்றா, டிசைனர் சாரி இருக்குன்றா, காட்டன் சாரி இருக்குன்றா, காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் இருக்குன்றா, பட்டு புடவை இருக்குன்றா, எல்லா வெரைட்டி இருக்குங்க. ஆனால் எல்லாமே 200 ரூபா. ஆமாம், அவ்வளோதாங்க. என் ஒய்ஃப்க்கெல்லாம் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களே. ஆக்சுவலாக அந்த பர்பிள் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்போ நவு ட்ரெண்டிங்க. ஆனால் செமி சில்கில் வச்சுருந்தாங்க. எங்கள் அத்தை அதை பார்த்தோன்னே நல்லா தான் இருக்குது, பட் ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்கில் எடுத்துக்கோ, இது அவ்வளோவா உனக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வைக்க மனசே இல்லைங்க. வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கல, எங்கள் மாமியாருக்கும் பிடிக்கல. சரி ஓகே வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே யாருக்கும் பிடிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த செக்ஷன் போனோம். அங்கே கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. நல்ல நல்ல சில்க் சாரீஸ்லாம் காட்டினாங்க. சூப்பராக இருந்ததுங்க. வெரைட்டி வேற லெவலு. மோனோ கலர், ஆனால் சிங்கிள் கலர். எனக்கு சிங்கிள் கலர் அளவாக போட்டுருக்கேன். இது ஒரு பீச் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன். ஆக்சுவலாக அந்த ப்ரௌன் காம்பினேஷனும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதனால் இந்த பீச் கலர் நான் எடுத்து வச்சேன். பட் வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த அக்காவை கூப்பிட்டு ட்ரை பண்ணி விட சொன்னேன். அவங்க சூப்பராக எனக்கு ட்ரை பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலுமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் இந்த ப்ளூ கலர்லலாம் அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தனால நான் அதை வச்சுட்டேன். பட் இது என்னன்னே தெரியல, என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் எனக்கு எடுக்க மனசே வரல. ஏன்னா நான் மைண்டில் ஒன்று செட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நீ எது எடுத்தாலும் நான் பிடிக்கல தாண்டி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கல? எங்கள் அத்தை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு சாரீ வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு 2-3 சாரீஸ் பிக் பண்ணோம். கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இப்போ யாருக்கா கிஃப்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தோம். திரும்பவும் அந்த பர்பிள் கலர் கண்ணில் பட்டுச்சு. திரும்பவும் ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வைக்க மனசே வரல. ஸோ ஆனால் வச்சுட்டு வந்துட்டேங்க, ஒன்றும் பண்ணலை. அத்தை ஷாப்பிங்காக பண்ணி தள்ளுறாங்க, அம்மாவும் மருமகளும். இல்லைப்பா ஷாப்பிங்காக போட்டு தள்ளுங்க. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. எப்படா முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் இந்த இப்போ பெண்கள் கூடலாம் வந்து பர்ச்சேஸ்க்குலாம் வந்துடக்கூடாது. ஐயோ எவ்வளோ நேரம். கடைசியில் பில் போட்டு கிளம்பியாச்சு. மீண்டும் சொல்கிறேன், சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு வாங்க, உங்கள் கிஃப்ட்டை அள்ளிட்டு போங்க.